இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். 141 சங்கீதம் 3 ஒரு எந்திரம் மிக நன்றாக வேலை செய்யும் நிலையில் இருக்கும்போது அதன் சத்தம் மிக குறைவாகவே இருக்கும். அதன் வேலை செய்யும் திறன் பழுதுபடும் போதுதான் இரைச்சல் அதிகரிக்க துவங்கும். ஒரு முறை வின்ஸ்டன் சர்ச்சிலை ஒரு விருந்தில் சந்தித்த ஒரு மூதாட்டி சொன்னார், நான் என் பேரனை பற்றி உங்களிடம் சொன்னதில்லை என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு வின்ஸ்டன் சர்ச்சில், ஆமாம், உங்கள் பேரனை பற்றி நீங்கள் சொன்னதில்லை, அதற்காக நான் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக நகர்ந்து விட்டார். ஒரு கிரேக்க ஞானி, உங்கள் பேச்சு மௌனத்தை விட சிறப்பாக இருக்குமானால் மட்டுமே பேசுங்கள், இல்லையே மௌனமே நல்லது என்றார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, மற்றவர்களுக்கு தேவையில்லாததையும் விருப்பமில்லாததையும் சொல்லாமல் நாமும் நம் வார்த்தைகளில் கவனமாய் இருக்க வேண்டும். நிறைய சாதித்தவர்கள், சரித்திரத்தில் தங்கள் கால் தடங்களை பதித்துவிட்டு போனவர்கள், இவர்களின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் அதிகம் பேசுகிறவர்களாக இருக்க மாட்டார்கள். நான் அப்படி செய்ய போகிறேன், இப்படி செய்ய போகிறேன் என்று சுய பெருமை பேச மாட்டார்கள். வம்பு பேசுகிறவர்களாகவோ, அடுத்தவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அலசுபவர்களாகவோ, தேவையில்லாததை விமர்சித்து மகிழ்பவர்களாகவோ இருக்க மாட்டார்கள். ஆம், நாம் ஒவ்வொருவரும் நம் வாயின் வார்த்தைகளில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வார்த்தையானது ஜீவன் உள்ளது, அதில் வல்லமை உண்டு. அது ஒருவனுடைய வாழ்வை உயர்த்தும், அதே சமயம் அழிக்கவும் அதனால் கூடும். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் நமது ஆண்டவர். நீதிமொழிகள் 13:3 சாலமோன் ராஜா, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் என்று கூறினார். பவுல் எபேசு சபையினருக்கு எழுதிய போது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்றும் கொலோசே பட்டணத்து பரிசுத்தவான்களுக்கு எழுதிய போது, கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள் என்று கூறியுள்ளார். இன்று தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கடந்து போன நாட்களில் நமது வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்பட்டன? அவை ஜீவனும் வல்லமையுள்ளதாய் ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்துகிறதாய் இருந்ததா, அல்லது பிறருக்கு வேதனையையும் பிரிவினையையும் ஏற்படுத்தியதா என்று ஆராய்ந்து பார்ப்போம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று தாவீது ராஜா கூறியது போல, இன்று நாமும் நம் வாயை கடிவாளத்தினால் கட்டி வைக்க வேண்டிய இடங்களில் கட்டி வைப்பது நல்லது. தகாத வார்த்தைகள் நமது வாயிலிருந்து புறப்படும் போது நமது வாய்க்கு காவல் வைக்கும் காரியத்தை நாம் பின்பற்றுவதோடு நமது வாயின் வார்த்தைகளை சீர்படுத்துவோம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ராஜா ஆண்டவரே, அதிகம் பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் என்று சொல்லியிருக்கிறே தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, மனிதர்களை கத்தாவி ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர, காயப்படுத்துகிற வார்த்தைகளை அல்ல ஆண்டவரே, அவர்களை ஆற்றுகிற தேற்றுகிற வார்த்தைகளை பேசக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு கொடுப்பீராக ஆண்டவரே. சமயம் கிடைக்கும் போது கர்த்தருடைய வசனங்களை வார்த்தைகளை மற்றவருக்கு சொல்லக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.